காலனை உதைத்த கடவுள் உறைந்த திருத்தலம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில். சோழ வளநாட்டில் மயிலாடுதுறைக்கு கிழக்கே சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் காவிரிப்பூம்பட்டினம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது திருக்கடையூர் என்னும் புண்ணிய பூமி. இது சைவர்களின் பக்திப் பெருக்குக்கு காரணமான தேவாரப் பாடல் பெற்ற தலமாகவும் சிவனின் வீரத் திருவிளையாடல்கள் நடந்த அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்றாகவும் விளங்குகிறது. திருத்தலத்தின் பெயர் தோற்றம். கடம் என்பது குடம் என்று பொருள். பார்க்கடலை கடைந்து கிடைத்த அமுத குடத்தை தேவர்கள் இங்கு வைத்து சிவபெருமானை வழிபட்டதால் இத்தலத்திற்கு திருக்கடவூர் என்ற பெயர் வந்தது. மூலவர் அமிர்தகடேஸ்வரர் என்றும் பண்டைய கல்வெட்டுகளில் இத்தலம் மகேந்திரமங்கலம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்க்கண்டேயர் மற்றும் காலசம்ஹார மூர்த்தி. இத்தலத்தின் பெருமையைச் சொல்வதற்கே மார்க்கண்டேயர் கதை போதுமானது. பிருகு முனிவரின் மகனான மார்க்கண்டேயர் தனது விதிப்படி 16 வயதில் இறக்க வேண்டும் என அறிந்த போதும் தனது இறுதி நாளில் மரணத்தைப் பற்றிய அச்சமில்லாமல் சிவபெருமானை தஞ்சமடைந்து அமிர்தகடேஸ்வரர் சிவலிங்கத்தை இறுக்கப் பற்றிக் கொண்டார். அப்போது யமதருமன் தனது பாசக்கயிற்றை வீசியதில் அது மார்க்கண்டேயரை மட்டுமல்லாது சிவலிங்கத்தையும் கட்டுண்டது. இதனால் கடும் கோபமடைந்த சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு காலனை காலால் உதைத்து சம்ஹாரம் செய்தார். அக்கணமே மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவியாகும் வரம் அருளினார். இந்நிகழ்வின் நினைவாக லிங்கத்தின் மீது யமன் வீசிய பாசக்கயிற்றின் தடம் இன்றும் பால் அபிஷேகத்தின் போது தெளிவாக தெரிகிறது. இதனால் திருக்கடையூர் ஆயுள் விருத்தி தலம் என்ற சிறப்பை பெற்றது. இங்குதான் பக்தர்கள் சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் போன்ற ஹோமங்களை நடத்தி ஆயுள் வேண்டுகின்றனர். சஷ்டியப்த பூர்த்தி 60ஆம் கல்யாணம். சஷ்டியப்த பூர்த்தி என்பது ஒருவர் 60 வயது பூர்த்தியடைந்த பின் அவரது 61வது வயது தொடங்கும் போது செய்வதுதான் சரியானதாகும். சஷ்டியப்த பூர்த்தி என்றால் 60 ஆண்டுகள் நிறைவு என்று பொருள். ஒருவர் தனது 60 தமிழ் வருடச் சுழற்சியை பிரபவ முதல் அட்சய வரை கடந்து 61ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது அவரது பிறந்த மாதம் மற்றும் நட்சத்திர திதியை கணக்கிட்டு இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இதை மணி விழா அல்லது 60ஆம் கல்யாணம் என்றும் அழைக்கிறார்கள். பீமரத சாந்தி. பீமரத சாந்தி என்பது பொதுவாக ஒருவர் 69ஆம் வயது பூர்த்தி அடைந்த பின் அவரது 70ஆம் வயது தொடங்கும் போது செய்வதுதான் வழக்கம். சில மரபுகளில் இது 70வது வயது பூர்த்தியடைந்த பின் செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் இது 70வது வயதின் ஆரம்பத்தில் ஆயுள் விருத்திக்காக செய்யப்படும் ஒரு சாந்தி பூஜை ஆகும். சஷ்டியப்த பூர்த்தி போலவே பிறந்த நட்சத்திரம் மற்றும் திதியை கணக்கிட்டு இதைச் செய்வார்கள். சதாபிஷேகம். சதாபிஷேகம் என்பது பொதுவாக ஒருவரது 80வது வயது பூர்த்தி அடைந்த பின் அவரது 81வது வயது தொடங்கும் போது செய்வதுதான் சரியானதாகும். சதாபிஷேகம் என்றால் 100 முறை அபிஷேகம் என்று பொருள். இது சஹஸ்ர சந்திர தரிசனம், அதாவது 1000 பிறைகள் கண்டவர் என்று பொருள்படும். ஒருவர் பிறந்ததிலிருந்து சராசரியாக 80 ஆண்டுகள் மற்றும் 8 மாதங்கள் நிறைவடையும் போது அவர் கிட்டத்தட்ட 1003ஆம் பிறை சந்திர தரிசனங்களை கண்டிருப்பார். எனவே 80 வயது முடிந்து 81வது வயது தொடங்கும் போது பிறந்த மாதம் மற்றும் நட்சத்திரத்தை கணக்கில் கொண்டு இந்த சடங்கு கொண்டாடப்படுகிறது. காலசம்ஹார மூர்த்தி உற்சவர் சிலை அமைப்பு. காலனை அழித்த இந்த சிலை கோயிலின் மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி தனிச்சன்னதியில் அமைந்துள்ளது. இந்த உற்சவ மூர்த்தி செப்புச் சிலையாக பஞ்சலோகச் சிலை காட்சியளிக்கிறார். வீரத்தோற்றம் மற்றும் அம்சங்கள். கோலம். இறைவன் உக்கிரமான வீரக்கோலத்தில் கம்பீரமாக நிற்கிறார். பாதநிலை. அவர் தனது வலது காலை தரையில் உறுதியாக ஊன்றி இடது காலை சற்றே உயர்த்தி யமனை உதைக்கும் நிலையில் இருக்கிறார். ஆயுதங்கள். அவரது வலது கரங்களில் திரிசூலம் மற்றும் மழு, மான் போன்ற ஆயுதங்கள் இருக்கும். திரிசூலத்தால் யமனை குத்திய நிகழ்வு இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. யமனின் நிலை. அவரது பாதத்தின் அடியில்
யமதர்மன் தலைகீழாக கீழே விழுந்து கிடக்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது. மார்க்கண்டேயர் காலசம்ஹார மூர்த்தியின் வலது பக்கத்தில் மார்க்கண்டேயர் 16 வயது பாலகனாக கைகூப்பிய நிலையில் பயம் நீங்க பெற்று அமைதியாக நின்று வணங்குவார். முக்கியத்துவம்: இந்த சிலை அமைப்பு காலனை அழித்து பக்தனை காத்து அந்த ஒட்டுமொத்த வீரச் செயலையும் ஒரே சிற்பத்தில் காட்டுகிறது. மற்ற முக்கிய உற்சவர் மற்றும் மூலவர் சிலைகள்: அமிர்தகடேஸ்வரர், மூலவர். இவர் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய அமுதக்குடம், கடம், லிங்க வடிவம் பூண்டதால் இவர் அமிர்தகடேஸ்வரர் எனப்படுகிறார். இந்த லிங்கத்தின் உச்சியில் பிளவு தழும்பும் திருமேனியில் பாசக்கயிறு பட்ட தழும்பும் காணப்படுகின்றன. இது மார்க்கண்டேயர் லிங்கத்தை தழுவிக் கொண்டபோது யமன் வீசிய பாசக்கயிறு லிங்கத்தின் மீதும் விழுந்ததால் ஏற்பட்ட வடுவாகும். இந்த தழும்புகள் அபிஷேகம் நடைபெறும் நேரத்தில் தெளிவாக காணப்படும். அபிராமி அம்மன் தாயார். பெயர்: அபிராமி, அபிராமவல்லி, அமிர்தவல்லி. அம்மன் சன்னதி மூலவருக்கு எதிரில் இல்லாமல் வடக்கு நோக்கி தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கிறார். அபிராமி பட்டர் தன் அழகிய பக்தி பாடல்களான அபிராமி அந்தாதியை பாடி அமாவாசை இரவில் பௌர்ணமி நிலவை காட்டியதால் அபிராமி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போற்றப்படுகிறார். யமதர்மன் தனிச்சன்னதி. காலசம்ஹார மூர்த்தியின் சன்னதிக்கு நேர் எதிரே வடக்கு முகமாக யமதர்மன் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார். யமன் கூப்பிய கரங்களுடன் பணிந்த நிலையில் தனது எருமை வாகனத்தின் மீது நின்றிருப்பார். காலனால், மரணத்தால் அச்சுறுத்தப்படும் பக்தர்கள் யமனை வென்ற சிவபெருமானை வணங்கிவிட்டு பணிந்த கோலத்தில் இருக்கும் யமனையும் வணங்குவதன் மூலம் யமபயம் நீங்க பெறுவர் என்பது ஐதீகம். கள்ள விநாயகர் சந்நிதி. இக்கோயிலில் உள்ள கள்ள விநாயகர் சந்நிதியுடன் தொடர்புடைய புராணம் மிகவும் சுவாரஸ்யமானது. தேவர்கள் அமுதத்தை பெற்றபோது விநாயகரை வணங்க மறந்தனர். இதனால் கோபித்த விநாயகர் அமுதக் குடத்தை கள்ளம் செய்து திருடி இத்தலத்தில் மறைத்தார். அமுதம் மறைக்கப்பட்ட இடத்தில் சுயம்பு லிங்கம் தோன்றியது. அதனால் மூலவர் அமிர்தகடேஸ்வரர் என அழைக்கப்பட்டார். விநாயகர் அமுதத்தை கள்வம் செய்ததால் இங்கு அவர் கள்ள விநாயகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இக்கதை எந்த காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் விநாயகரை வழிபடுவது ஏன் அவசியம் என்பதை விளக்குகிறது. மூலவரின் மற்றொரு வடிவம் ஆதி வில்வவனநாதர். மூலவர் அமிர்தகடேஸ்வரர் என்றாலும் முதலில் தோன்றிய லிங்கம் ஆதி வில்வவனநாதர் என போற்றப்படுகிறது. இன்னும் தினசரி சாயரட்சை பூஜையில் முதலில் அவருக்கே அர்ச்சனை நடைபெறுகிறது. பிற சந்நிதிகள்: அமிர்த நாராயணர் மற்றும் அமிர்தவல்லி, விஷ்ணுவும் லட்சுமியும் தனிச்சந்நிதியில். இக்கோயிலில் நவக்கிரக சன்னதி இல்லை என்பதும் சிறப்பு. கோயில் கட்டிடக்கலை. இந்த கோயில் சுமார் 11 ஏக்கர் பரப்பில் பரந்து விரிந்துள்ளது. ராஜகோபுரம் கிழக்கு திசையில் 11 நிலைகளைக் கொண்ட சுமார் 46 மீட்டர் உயரமுள்ள ராஜகோபுரம். சிற்பங்கள்: துர்க்கை, தட்சிணாமூர்த்தி சிலைகள், 63 நாயன்மார்களின் வரலாற்று காட்சிகள், புராண கதைகள் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய கோயிலின் கல் கட்டமைப்பை முதலில் கட்டியவர் யார் என்பது உறுதியாக தெரியவில்லை. இருப்பினும் இடைக்கால சோழர்கள் காலத்திலிருந்தே இந்த கோயில் படிப்படியாக பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இடைக்கால சோழர்களின் பங்களிப்பு கிபி 9 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை. திருக்கடையூர் கோயிலின் பிரதானமான கற்கட்டுமானத்திற்கு இடைக்கால சோழர்களே முக்கிய காரணம் ஆவர். சோழர் காலத்திய பல கல்வெட்டுகள் கோயிலில் காணப்படுவதால் இவர்களின் பங்கு இன்றியமையாதது. முதலாம் இராஜராஜ சோழன் இவரது ஆட்சியின் போது கிபி 985 முதல் 1014 வரை கோயிலுக்கு நிலங்கள் மற்றும் நெல் ஆகியவை தானமாக வழங்கப்பட்டதற்கான கல்வெட்டுகள் உள்ளன. இராசேந்திர சோழன் இக்கோயிலில் ஆண்டுதோறும் 8 நாட்கள் திருவிழா சிறப்பாக நடத்தப்பட இவரும் உதவியுள்ளார். முதலாம் குலோத்துங்க சோழன் இவரது ஆட்சி காலத்தில் கோயிலின் பல மண்டபங்கள் புதுப்பித்து கட்டப்பட்டுள்ளன.
குலோத்துங்க சோழன் திருவெடுத்து கட்டிய மண்டபம் என்று ஒரு கல்வெட்டு குறிப்பு இவரின் பங்களிப்பை உறுதிப்படுத்துகிறது. தஞ்சாவூர் நாயக்கர்களின் பங்களிப்பு. சோழர்களுக்குப் பிறகு தமிழகத்தில் ஆட்சி செய்த தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் இக்கோயிலை மேலும் விரிவாக்கம் செய்தனர். கோயிலின் பிரம்மாண்டமான ராஜகோபுரங்கள் மற்றும் சில விரிவான மண்டபங்களின் கட்டுமானம் நாயக்கர் காலத்திலோ அல்லது அதற்கு பிற்காலத்திலோ நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பக்தர்கள் மற்றும் அடியவர்களின் பங்களிப்பு. மன்னர்களின் ஆதரவை தாண்டி பல அடியார்கள் தங்கள் தொண்டால் இத்தலத்திற்கு சிறப்பு சேர்த்துள்ளனர். நாயன்மார்கள். குங்கிலியக்கல நாயனார் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். திருக்கடையூரில் வாழ்ந்த இவர் இக்கோயிலின் மூலவரான அமிர்தகடேஸ்வரருக்கு குங்கிலியம் என்னும் வாசனைப் பொருளால் தவறாமல் தூபம், அதாவது புகையிட்டு வழிபட்டு முக்தி அடைந்தவர். வறுமையின் உச்சியில் இருந்தபோதும் தனது மனைவியின் திருமாங்கல்யத்தை கொடுத்து கூட அன்றாட பூஜைக்கான குங்கிலியத்தை வாங்கிச் சென்று இறைவனுக்கு தூபம் இடும் பணியை இவர் நிறுத்தவில்லை. திருப்பனந்தாள் கோயிலில் சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை தமது கழுத்தில் கயிற்றைக் கட்டி அன்பின் பிணைப்பால் இழுத்து நேராக நிமிர்த்திய பெரும் புகழுக்கும் உரியவர். காரி நாயனார். இவர் இந்த திருத்தலத்தில் வாழ்ந்து தொண்டு செய்து முக்தி அடைந்த மற்றொரு நாயனார் ஆவார். காரி நாயனார் சோழ நாட்டில் உள்ள திருக்கடவூர், திருக்கடையூர் என்னும் தலத்தில் அந்தணர் குலத்தில் பிறந்தவர். இத்தலத்திலேயே திருத்தொண்டுகள் செய்து முக்தி அடைந்தார். இவரது தொண்டு தமிழ்ப்பணி மற்றும் திருப்பணிகளை மையமாக கொண்டது. இவர் தமிழில் மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்தார். காரிக்கோவை என்னும் அரிய தமிழ் நூலை இயற்றினார். அந்த நூலை தமிழ்நாட்டின் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்களிடம் சென்று விளக்கி அதன் மூலம் பொன்னையும் பொருளையும் பரிசாகப் பெற்றார். அப்படி பெற்ற பெரும் செல்வத்தைக் கொண்டு திருக்கடையூர் உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள சிவாலயங்களை புதுப்பித்தார், திருப்பணி செய்தார், புதிதாக கோயில்களைக் கட்டினார், மேலும் சிவனடியார்களுக்கு உணவளித்து உபசரித்தார். அவர் எப்போதும் அமிர்தகடேஸ்வரரையும் அபிராமி அம்மனையும் துதித்து வணங்கி இந்த உலகிலேயே சிவத்தொண்டு புரிந்து இறுதியில் இறைவன் திருவடி நிழலை அடைந்தார். அபிராமி பட்டர். இவர் அபிராமி அம்மனின் தீவிர பக்தராக இருந்தார். 18ஆம் நூற்றாண்டில் மராட்டிய மன்னர் முதலாம் சரபோஜி கோவிலுக்கு விஜயம் செய்தபோது மன்னன் முதலாம் சரபோஜி முன்னிலையில் தன் பக்தியின் பெருமையைக் காட்டும் பொருட்டு அபிராமி அந்தாதி பாடி அம்மன் அருளால் ஒரு அமாவாசை நாளில் வானில் பௌர்ணமி நிலவைக் காட்டிய பெருமைக்குரியவர். இவர் அவதரித்ததும் தொண்டாற்றியதும் இந்த திருக்கடையூரில்தான். இன்று வரை இந்த ஆலயம் தருமபுரம் ஆதீனத்தின் நிர்வாகத்தின் கீழ் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு பல பக்தர்கள் ஆயுள் வேண்டி வழிபடப்படும் திருத்தலமாக விளங்குகிறது. போக்குவரத்து வசதிகள். திருக்கடையூர் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் சாலையில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து 55 கிலோமீட்டர். திருச்சியிலிருந்து 150 கிலோமீட்டர். ரயில் மயிலாடுதுறை சந்திப்பு நிலையம் அருகிலுள்ளது. விமானம் திருச்சி மற்றும் சென்னை விமான நிலையங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. திருக்கடையூருக்கு அருகிலுள்ள பிற கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள். திருவிடைக்கழி முருகன் கோயில் சுமார் 6 கிலோமீட்டர். திருக்கடையூரிலிருந்து அருகிலுள்ள திருவிடைக்கழி முருகன் கோயில் புகழ்பெற்ற பழமையான அருள்தலம். புராணக் கதைகளின்படி சூரபத்மனை சம்ஹாரம் செய்தபின் முருகப்பெருமான் பாவ விமோசனத்திற்காக இங்கு தவம் செய்ததாக கூறப்படுகிறது. 6 முகம் கொண்ட அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி இங்கு வல்லமைப்பட அருள் பாலிக்கிறார். திருமுருகாற்றுப்படை உள்ளிட்ட சங்க இலக்கியங்களிலும் இத்தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முருக பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான புண்ணிய தலமாக இது விளங்குகிறது. காரைக்கால். திருக்கடையூரிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காரைக்கால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாகும். இங்கு சைவ சித்தாந்தத்தில் பெருமை பெற்ற காரைக்காலம்மையார் திருத்தலம் உள்ளது. உலகின் முதல் சைவ பெண் நாயன்மாராக போற்றப்படும் காரைக்காலம்மையார் சிவபெருமானை அடைந்த பின் எலும்புக்கூடு வடிவில் சிவனின் ஆனந்த தாண்டவத்தைக் காண சிதம்பரத்துக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இவரது பக்தியால் உலகம் முழுவதும் அறியப்படும் காரைக்கால்
கடற்கரை அழகு, அமைதியான சூழல் ஆகியவற்றாலும் பிரபலமானது. தரங்கம்பாடி. திருக்கடையூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தரங்கம்பாடி ஒரு காலத்தில் டென்மார்க்கின் காலனித்துவ ஆட்சியின் மையமாக இருந்தது. இங்குள்ள டேனிஷ் கோட்டை 1620இல் டென்மார்க்கியர்களால் கட்டப்பட்டது. கடற்கரையின் அருகில் அமைந்துள்ள இந்த கோட்டை தமிழ்நாட்டின் காலனித்துவ வரலாற்றை சுட்டிக்காட்டும் முக்கிய நினைவுச் சின்னமாக உள்ளது. இன்று இது சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் சிறப்பான இடமாகவும் வரலாற்று ஆர்வலர்களுக்கு முக்கிய களமாகவும் திகழ்கிறது. சுத்தமான கடற்கரை, பழமையான தேவாலயங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவை தரங்கம்பாடியை தனித்துவமாக்குகின்றன. மயிலாடுதுறை. திருக்கடையூரிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயிலாடுதுறை காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்நகரம் பல சைவ வைணவ தலங்களால் சூழப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், சிதம்பரம் போன்ற இடங்களுக்கு செல்லும் முக்கிய கடைவழி இது. வரலாற்றில் இது சோழர் மற்றும் நாயக்கர் ஆட்சியில் கல்வி, கலாச்சாரம், மதம் ஆகியவற்றின் மையமாக இருந்தது. இன்றும் பக்தி, வர்த்தகம், கல்வி ஆகியவற்றின் மையமாக திகழ்கிறது. மயிலாடுதுறை ரயில் நிலையம் திருக்கடையூர் பக்தர்களுக்கு முக்கிய போக்குவரத்து வசதியாக உள்ளது. மகாமக குளம் திருக்கடையூரிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர். கும்பகோணத்தின் மையத்தில் அமைந்துள்ள மகாமக குளம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய புனித தெப்ப குளங்களில் ஒன்றாகும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக விழாவின் போது காவிரி நதியிலும் 12 புனித நதிகளிலும் நீராடியதற்கு சமமாக கருதப்படும் இந்த குளத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் நீராடுகின்றனர். அவ்வமயம் கோயில்களும் நகரமும் பண்டிகை திருவிழா போல் காட்சியளிக்கும். சாரங்கபாணி கோயில் திருக்கடையூரிலிருந்து சுமார் 56 கிலோமீட்டர். சாரங்கபாணி பெருமாள் திருக்கோயில் வைணவர்களின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். பெருமாள் அம்பரத்தில் இருந்து சாரங்கம், அதாவது வில்லுடன் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. கோயிலின் விமானம் சோழர்கால கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. இதன் சிற்பங்கள், ஆழ்வார்களின் பாடல்கள், பண்டிகை திருவிழாக்கள் ஆகியவை பக்தர்களை ஈர்க்கின்றன. ஆதி கும்பேஸ்வரர் கோயில் திருக்கடையூரிலிருந்து சுமார் 57 கிலோமீட்டர். கும்பகோணத்தின் அடையாளமாக கருதப்படும் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்கான முக்கிய திருத்தலமாகும். புராணத்தின்படி பிரம்மதேவர் கும்பத்தில் வைத்த அமிர்த கலசம் இங்கு உடைந்து லிங்கமாக மாறியது என நம்பப்படுகிறது. கோயிலின் உயரமான ராஜகோபுரம், பெரிய பிரகாரங்கள் மற்றும் சிறப்பான திருவிழாக்கள் பக்தர்களை ஈர்க்கின்றன. வேதாரண்யம் திருமறைக்காடர் திருக்கோயில் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் திருக்கடையூரிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர். தலம் வேதாரண்யம், பழைய பெயர் திருமறைக்காடு. இறைவன் வேதாரண்யேஸ்வரர், திருமறைக்காடர், மறைக்காட்டுநாதர். இறைவி வேதநாயகி, யாழினம் இனிய மொழியாள். தேவாரத்தலம் இது 274 தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றாகும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகியோரால் பாடப்பட்ட பெருமைக்குரியது. புராண வரலாறு 4 வேதங்களும் மனித உருவில் வந்து இறைவனை பூஜித்ததால் இத்தலத்திற்கு வேதாரண்யம், வேதங்கள் வழிபட்ட வனம் என்றும் தமிழில் திருமறைக்காடு என்றும் பெயர் வந்தது. வேதங்களால் அடைக்கப்பட்டிருந்த கோயிலின் பிரதான கதவை திருநாவுக்கரசர் பதிகம் பாடி திறக்கவும், திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி மூடவும் செய்த அற்புதம் நிகழ்ந்த தலம் இது. மேலும் பறவைகள், கடற்கரை இயற்கை, மாங்குரவ் காடுகள் ஆகியவை சுற்றுலா ஆர்வலர்களுக்கும் ஈர்ப்பாக உள்ளன. பூம்புகார் திருக்கடையூரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர். சங்ககால தமிழர் வரலாற்றின் முக்கிய சின்னமாக விளங்கும் பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் என்றழைக்கப்பட்டது. சிலப்பதிகாரம் உள்ளிட்ட சங்க இலக்கியங்களில் புகழ்பெற்ற இடம். இன்றும் கலைச்சாலை, சிற்பங்கள், அருங்காட்சியகம், அழகான கடற்கரை போன்றவை பயணிகளை கவர்கின்றன. தஞ்சாவூர் பெரிய கோயில் திருக்கடையூரிலிருந்து சுமார் 96 கிலோமீட்டர். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டு தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் சோழர் கட்டிடக்கலையின் உச்சமாக திகழ்கிறது.
1000 ஆண்டுகள் கடந்தும் அதன் விமானம், சிற்பங்கள், சுவர்கள், ஓவியங்கள் அனைத்தும் அசைக்க முடியாத கம்பீரத்துடன் நிற்கின்றன. ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோயில் தமிழர் வரலாற்றின் மாபெரும் பெருமையாக விளங்குகிறது. பல்லவ மன்னர்களைப் பற்றியும் சோழ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும், எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள். நன்றி.